Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு நார்மல் சுடிதார் டாப் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சுடிதாரினுடைய வீடியோஸ் நம்ம போட்டு அதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. நான் அதை வந்து ரிப்ளை பண்ணல. ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கான எல்லா சந்தேகங்களையுமே வந்து நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அதாவது ஒரு சுடிதாருக்கு வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது மோஸ்ட்லி என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். பிகினர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே அதில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதை ரிப்பீட்டடாக மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்கிறேன். அதாவது செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் செஸ்ட் ரவுண்டு வேணும், வெயிஸ்ட் ரவுண்டு வேணும், அதே மாதிரி ஹிப் ரவுண்டு வேணும், சீட் ரவுண்டு வேணும். அதாவது சீட் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து உட்காரும் போது நமக்கு எந்த ஏரியா வருதோ அந்த இடத்த ரவுண்ட் பண்ணி எடுக்கிறது தான் நம்ம வந்து சீட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். ஹிப் ரவுண்டு அப்படிங்கும்போது நம்ம சைடில் வந்து ஸ்லிட்டு வந்து எவ்வளோ கம்மியாக வேணுமோ, அதாவது நம்ம ஒரு ஸ்கர்ட் கட்டுற இடம், அந்த மாதிரி சாரீ கட்டுற இடம், அந்த இடம் வரும்போது உங்களுக்கு அது வந்து ஹிப் ரவுண்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஹிப் ரவுண்டு சீட் ரவுண்டு இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து நம்ம வந்து சைடு கட்டு வைப்போம். நம்ம மாடர்னாக போடுறோம் அப்படிங்கும்போது நம்ம ஹிப் ரவுண்டு வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல உயரம் எடுத்துக்குவோம். அதுவே கொஞ்சம் சைடு கட்டு வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல சீட் ரவுண்டினுடைய உயரம் வேணும். அதே மாதிரி கீழே டவர் வந்து அகலமாக வேணுமா இல்லை குறைவாக வேணுமா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ செஸ்ட் ரவுண்டு கூட 4 இன்ச்சு வந்து நம்ம ஈசலவன் சேர்த்தணும். அதே மாதிரி வெயிஸ்ட் ரவுண்டு கூடயும் ஒரு 4 இன்ச்சு ஈசலவன் சேர்த்தணும். ஹிப் ரவுண்டாக இருந்தால் நீங்கள் 2 இன்ச்சு சேர்த்துனா போதும். சீட் ரவுண்டாக இருந்தால் 4 இன்ச்சு சேர்த்தணும். ஏன்னா சீட் ரவுண்டுங்கும் போது கீழே இறங்கி வரும்போது இன்னும் கொஞ்சம் லூஸ் தேவைப்படும். இதுவே ஒரு 19 இன்ச்சு 20 இன்ச்சு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சீட் ரவுண்டு தான். அந்த இடத்துல ஹிப் ரவுண்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் 2 இன்ச்சு ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ஃபிட்டிங்காக போடும்போது தான் அந்த இடத்துல நம்ம அளவு எடுப்போம். அதே மாதிரி ஷோல்டர் அளவு, இப்போ ஒரு காலர் நெக் அப்படின்னா ஒரு போட் நெக் அப்படின்னா 1/2 ஷோல்டர் எடுத்துக்குவோம். அதுவே நம்ம வந்து ரவுண்ட் நெக் அப்படின்னா நம்ம செஸ்ட் ரவுண்டை 8ஆக பிரித்து ப்ளஸ் 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அதே உயரம் தான் ஆம்ஹோலுக்கு வைப்போம். அதுவே காலர் நெக் அப்படிங்கும்போது 1/2 ஷோல்டர், அதே மாதிரி 1/2 ஷோல்டர் அதே உயரம் தான் ஆம்ஹோலுக்கும் நம்ம வைப்போம். அதே கையினுடைய நீளம், கையினுடைய சுற்றளவு, ஆம்ஹோல் ரவுண்டு, முன்கழுத்து பின்கழுத்து, இந்த அளவுகள் தான் நமக்கு வந்து ஒரு சுடிதார் நம்ம வந்து பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது தேவைப்படும். அதே மாதிரி நீங்கள் ஒரு தச்ச சுடிதாரில் அளவு எடுக்கும் போதும் இந்த அளவுகள் எல்லாமே நமக்கு தேவை. இதையெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம ஒரு கட்டிங் போடுவோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிளாத்தில் நான் வந்து அதுக்கு கட்டிங் போடுறேன். இது வந்து நார்மலாக ஒரு இதுதான், நான் நார்மல் சுடிதார் தான். ஃபஸ்ட்டு வந்து நீல வாக்கில் எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கோங்க. ஏன்னா இது அகலமாக இருக்கிறனால இது ஸ்லீவுக்கு வந்து நமக்கு கிளாத்து தேவைப்படுங்கிறனால இதை நான் வந்து நம்ம மேக்ஸிமம் டவர் எவ்வளோ வைப்போமோ அந்த அளவுக்கு வந்து இதை நம்ம வச்சுக்கலாம். இதே அளவுக்கு நம்ம இதை மடிச்சுக்கலாம். ஸோ ஒன் சைடு நான் எக்ஸஸாக விட்டுருக்கேன். ஏன்னா ஸ்லீவ் உங்களுக்கு சப்போஸ் லாங் ஸ்லீவ் வேணும்னாலும் இப்படி ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் லாங் ஸ்லீவ் எடுக்க முடியும். டபுளாக ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் வரும். அதனால் நான் இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது வந்து ஒரு குர்த்தி மாதிரி நம்ம காலர் நெக்கோ அல்லது க்ளோஸ் நெக்காக வைக்கும்போது இதில் மேக்ஸிமம் எவ்வளோ லென்த் வருதோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் இதை 4 இதை இங்கே என் சைடில் இந்த கட் பண்ணுற இடத்துல வந்து ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். மேலேயும் ஃபோல்டிங், கீழே வந்து ஓப்பனில் இருக்குது. இப்போ இதனுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 44 வருது. நமக்கு ஒரு 42 வரைக்குமே நமக்கு லென்த்து கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் மார்க் பண்ணுறது வந்து கீழே இருக்க இந்த பிசுரை வந்து நம்ம வெட்டிடலாம். அதுக்காக ஒரு லைன் போட்டு அதை நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்காக ஃபோல்டிங்க்கு வந்து நம்ம அடுத்தது வந்து எவ்வளோ ஃபோல்டு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இங்கே வந்து அதிகமாக விட்டுக்கலாம். அதாவது உங்ககிட்ட இவ்வளோ உயரம் தான் வேணும் அப்படின்னா அது கூட ஒரு 1.5 இன்ச்சோ அல்லது 2 இன்ச்சோ சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் இருக்க டோட்டல் லென்த் நான் அப்படியே வைக்கிறனால கீழே இதை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கிறதுக்கும் இதை வந்து நான் ஃபோல்டிங்காகவும் நான் விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம மேலே ஷோல்டர் சைடு மார்க் பண்ணுவோம். இதில் அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டருக்கு வந்து 8 இன்ச்சு நான் வைக்கிறேன். அப்போ 16 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு ஷோல்டர்னுடைய அளவு. அதில் பாதி 8 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே கீழே வந்து 8 இன்ச்சு வந்து நான் ஆம்ஹோலுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம ஷேப்பு வந்து எந்த இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 14 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணுறேன். அந்த இடம் வந்து நீங்கள் மேக்ஸிமம்
உங்களுக்கு அந்த நம்ம வேஸ்டினுடைய அதாவது இடுப்பினுடைய ஷேப் எந்த இடத்துல வருதோ அந்த உயரம் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சைடு கட்டுக்கு வந்து 20 இன்ச்சு நான் உயரம் மார்க் பண்ணுறேன். இது எல்லாமே நீல வாக்கில் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு தான். இது வந்து ஆம்ஹோலினுடைய உயரம், இது இடுப்பினுடைய உயரம், இது வந்து நம்ம ஹிப்புக்கு வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணுவோமோ அந்த உயரம். இதுவே சீட் அப்படின்னா உங்களுக்கு கீழே இறங்கி வரும், அந்த அளவு எடுத்திருந்தீங்கன்னா அந்த அளவை நம்ம மார்க் பண்ணலாம். சீட் ரவுண்டு வரும்போது கீழையும் கொஞ்சம் வைடாக தான் வரும். இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் மாதிரி போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து 35 இன்ச்சு நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு வருதுன்னா 4 இன்ச்சு சேர்த்தும் போது 39 இன்ச்சு வரும். அப்போ 9.25 அப்படிங்கிறது தான் இது 1/4 செஸ்ட் அளவு. சைடில் வந்து 1.5 இன்ச்சு, அதாவது 9.25 அப்படிங்கிறது 1/4 செஸ்ட்டு, 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு சீம் அலவன்ஸ். இப்போ இதில் வந்து 31 இன்ச்சு அப்படிங்கிறது நம்ம பாடி மெஷர்மெண்ட்டு. அது கூட ஒரு 4 இன்ச்சு சேர்த்தணும் அப்படின்னா 35 இன்ச்சு வருது. அப்போது 8.25 அப்படிங்கிறது தான் இதனுடைய வேஸ்டினுடைய சுற்றளவு. ஏன்னா 4 இன்ச்சு இங்கேயும் 4 இன்ச்சு சேர்த்துருக்கோம், இங்கேயும் 4 இன்ச்சு சேர்த்துருக்கோம். இதில் 1 இன்ச்சு வந்து நம்ம டாட்டுக்காக நம்ம போயிடும். சப்போஸ் நீங்கள் டாட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து 3 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். பேக்கில் வந்து டாட் பிடிக்கல அப்படின்னா 3 இன்ச்சு டாட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து சீட்டுக்கு வந்து நான் 2 இன்ச்சு மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். அப்போது சீட்டினுடைய அளவு வந்து 39 அப்படின்னா 2 இன்ச்சு அப்படிங்கும்போது 41. அப்போ 10.25 இன்ச்சு அப்படிங்கிறது வந்து சீட்டினுடைய சுற்றளவு. அது கூட 1 இன்ச்சு மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து சைடு ஸ்லிட்டு மடித்து தைக்கிறதுக்காக. அப்போ இங்கே 10.25 அப்படிங்கும்போது இங்கே ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து நான் 11 அப்படிங்கிறது தான். ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 1 இன்ச்சு தான், இங்கேயும் 1 இன்ச்சு, கீழேயும் 1 இன்ச்சு. மேலே இது அப்படியே நம்ம லைன் போட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து உங்களுக்கு குர்த்தி டைப் அப்படின்னா நெக்கு அகலமாக வச்சு நீங்கள் குர்த்தி மாதிரி நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். காலர் அப்படின்னா ஒரு 3 இன்ச்சு வச்சு நம்ம காலர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் கீழே 1 இன்ச்சு நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஷோல்டர்னுடைய ஸ்லோப் வந்து கரெக்டாக வரும். இதில் வந்து நம்ம ஆம்ஹோல் வந்து 8.5 இன்ச்சு நமக்கு வரணும், அதாவது 1/2 சுற்றளவில் பாதி. இங்கே 1/2 இன்ச்சிலேருந்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு 8 இன்ச்சு வருது. 8.5 இன்ச்சு வர மாதிரி நீங்கள் லைட்டாக டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் வராமல் இருக்கணும்னா இப்படி கொண்டு வந்து ஷேப் எடுத்துக்கோங்க. இதில் தைச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆம்ஹோலுக்கு கீழே வந்து உங்களுக்கு லூஸ் வரும். அதனால் ரொம்ப இதாகவும் போட்டுட்டீங்க அப்படின்னா செஸ்ட் வந்து டைட் ஆகும். அதனால தான் இங்கே 4 இன்ச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் 4 இன்ச்சு இருக்கும்போது இந்த ஷேப் எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஆயிரும். இந்த ஷேப் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆம்ஹோலுக்கு கீழே லூஸ் ரொம்ப சுருக்கம் வரும். அதனால் இந்த அளவு வந்து இந்த ஷேப்பை வந்து நீங்கள் லைட்டாக இப்படி கொண்டு வந்துடுங்க. இது வந்து நம்ம நெக்கு வந்து காலர் வைக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஒரு இங்கே 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு போயிடும். பேக் மட்டும் சும்மா லைட்டாக இப்படி கட் பண்ணிக்குவோம். ஃப்ரண்ட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நம்ம காலர் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே வந்துட்டு பேக் ஆர்ம் ஹோல் இது ஓகே. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் எப்படி போடணும் அப்படின்னா இதனுடைய மிட் பாயிண்ட் இப்போ 7 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு விட்டாச்சு ஸ்டிச்சிங்க்கு. 7 இன்ச்சு வருது அப்படின்னா 3.5 இன்ச்சு வந்து இதுக்கு மிட் பாயிண்ட் வரும். அதில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணிக்கணும். இது வந்து பேக் ஆர்ம் ஹோல். நம்ம கட் பண்ணும்போது கீழே இருக்க பீஸ் வந்து பேக் ஆர்ம் ஹோலும் மேலே இருக்கிற பீஸ் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இங்கே எவ்வளோ ஃபோல்டிங் இருக்கோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு நாச் போட்டுக்கோங்க. ஏன்னா இது நார்மல் சுடிதாருங்கிறனால. அதுக்கப்புறம் இந்த சைடு ஸ்லிட்டுக்கு எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஒரு நாச்சு, இடுப்பினுடைய ஷேப் வர்ற இடத்துல ஒரு நாச்சு, அதே மாதிரி ஆம்ஹோலினுடைய நாச்சு. இது வந்து நெக்கினுடைய ஷோல்டரில் சென்டரில் ஒரு நாச்சு. இதில் வந்து ஃப்ரண்ட் ஆம்ஹோல் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இதில் ஃப்ரண்ட் ஆம்ஹோல்லையும் ஒரு நாச் போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியறதுக்காக. இப்போ இதில் டாட் பிடிக்கிறது எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, இந்த வேஸ்ட் ரவுண்டை வந்து கரெக்டாக சென்டர் பண்ணி மடிச்சுக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. இதனுடைய மிடில் பாயிண்ட் வந்து நம்ம நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஓப்பன் பண்ணால் இதனுடைய மிடில் பாயிண்ட் வந்து எங்கேன்னு நமக்கு தெரியும். இதுக்கு நேராக இங்கே வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இதில் டேப் வச்சு நீங்கள் பார்த்துட்டு ஹைட்டாக இருக்கவங்களுக்கு ஒரு 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஹைட் கம்மியாக இருக்கவங்களுக்கு ஒரு 7 இன்ச்சு வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் வந்துட்டு 7 இன்ச்சுக்கு வைக்கிறேன். மேக்ஸிமம் 8 இன்ச்சு அதுதான் நமக்கு அளவு. இப்போ நீடில் மார்க் போட்டுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 2 பக்கமும் டாட் பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் டாட் வேணும்னாலும் நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த எங்கே நீங்கள் தையல் கரெக்டாக ஷேப் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த நீடில் வச்சு அந்த மார்க்கிங்லேயே இப்படி ஊசி கண்டினியூஸாக இந்த ஹோல் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரைட் லெஃப்டில் தைக்கும் போது கரெக்டாக ஈவனாக உங்களுக்கு கிடைக்கும். நெக்கு வந்து நம்ம இதுலேயே வெட்டுறதை விட நம்ம கேன்வாஸில் வச்சு தைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக வரும். காலர் அப்படின்னா பேக்கில் வந்து இந்த ஷோல்டர் ஸ்டிச்சிங்கை விட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு டோட்டலாக இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு இறக்கத்தில் பேக் நெக் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் வந்து எவ்வளோ வேணுமோ அப்படி வெட்டிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இது குர்த்தி மாதிரி வேணும் அப்படின்னா இது ஒரு பின்னாடி ஒரு 3 இன்ச்சுக்கும் முன்னாடி ஒரு 7 இன்ச்சுக்கும் என்ன ஷேப் வேணுமோ அதில் கட் பண்ணிக்கோங்க. காலர் நெக்கு குர்த்தி எல்லாத்துக்குமே ஷோல்டர் நெக்கு வந்து இதே ப்ரொசீஜர்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மேக்ஸிமம் இதில் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வருது இதனுடைய அடிக்கையினுடைய நீளம். அதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்ம் ஹோல் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து எல்போ வரைக்கும் வேணுமா, ஷார்ட் ஸ்லீவ் வேணுமா, இல்லை உங்களுக்கு வந்து 3/4 ஸ்லீவ் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட என்ன கிளாத் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக இங்கே ஃபோல்டிங்காக நான் ஒரு மார்க் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ லென்த்து வருதோ அதை அப்படியே நான் ஸ்லீவுக்கு வைக்கிறேன். இப்போ 16.5 இன்ச்சு வருது. அப்போ இதை அப்படியே நம்ம ஸ்லீவ் லென்த்து வச்சுக்கலாம். எல்போ வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த உயரத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 3.5 இன்ச்சு வைக்கிறேன். 8.5 இன்ச்சு வந்து நமக்கு வந்து ஆம்ஹோலினுடைய அடிக்கையினுடைய நீளம், அதாவது அண்டர்ஆர்ம்னுடைய அளவு. அது 16.5 இன்ச்சு வந்து கையினுடைய நீளம் வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ ஷோல்டர் வந்து அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு அடிக்கையினுடைய உயரம் கொஞ்சம் குறையும். அப்போ வந்து 3 இன்ச்சு அல்லது 3.5 இன்ச்சு வரும். இப்போ இதில் நான் வந்து 3.5 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். கையினுடைய நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 16, 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போயிடும். இப்போ இதில் கிராஸ் பண்ணி நான் 8.5 இன்ச்சுக்கு மார்க் போடுறேன். எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். கை வந்து 12 இன்ச்சுக்கு நான் கை சுற்றளவு மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்படி கர்வ் கொடுத்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிருங்க. ஏன்னா இல்லைன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஸ்லீவ் வந்து லூஸ் வரும். அதனால் இதுவும் ஒரு கர்வ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து நீட்டாக வரும். அதனால் இந்த பெண்டு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டினா இந்த இடம் ரொம்ப லூஸ் வரும். லைட்டாக பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கலாம். இங்கேயும் ஒரு நாச் போட்டுக்கலாம்.
உங்களுக்கு இது தைக்கும் போது மறந்துடுது அப்படின்னா இந்த பெண்ட்லேயும் நீங்கள் நீடில் மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்கை வந்து வெட்டிக்கலாம். நாச் போட்டுட்டு இதுக்கு ஒரு நாச் போட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நாச் போடுறது, நீடிலில் வந்து மார்க் போடுறது, இதெல்லாம் தான். அதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நீட்டாக வரும். அதாவது வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுமே ஒரே மாதிரியான ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா நீங்கள் நீடில் மார்க்கு நாச்சஸ் எல்லாம் நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லீவ் நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்கு மட்டும் என்ன மாதிரி வேணுமோ அதை வச்சுக்கலாம். இப்படி வச்சு நீங்கள் இங்கே ஒரு 1/2 இன்ச் போயிடும். இதையும் இப்படி வச்சு மேட்ச் பண்ணும்போது இந்த ரெண்டு அளவும் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக தைக்கும்போது இது கரெக்டாக சீட்டிங் ஆகும். இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் நான் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து வர ரவுண்டு வந்து அப்படி இங்கே லைட்டாக இப்படியே கண்டினியூ ஆகி இப்படி வரணும். அப்போ தான் வந்து இந்த இடம் லூஸ் வராமல் இருக்கும். இது ஆம்போல் முன்னாடி கையும் உடம்புனுடைய பகுதியும் உங்களுக்கு வந்து லூஸ் வராமல் இருக்கணும்னா இந்த இடத்துல ஒரு ஷேப்பு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குர்த்தி மாடல் அல்லது காலர் டைப் சுடிதார் வந்து எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.